ஏத்தமாக இருக்கிறீங்களா ஆண்டோடைய வார்த்தையை கேட்க? அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. சங்கீதம் 23வது சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும். சங்கீதம் 23வது சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பரிச்சயமான ஒரு சங்கீதம் இது. அல்லேலூயா. அதிகமாய் இந்த சங்கீதத்தை நம்ம எல்லாருமே மனப்பாடம் பண்ணி வைத்திருப்போம். சின்ன குழந்தைகளுக்கு கூட இந்த சங்கீதத்தை சொன்னால் மிகவும் அழகாக என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அநேக முறை இந்த சங்கீதத்தை நம்ம தியானித்திருக்கிறோம். நிறைய செய்திகள் இந்த சங்கீதத்தை மூலமாக நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனாலும் ஒவ்வொரு முறை வாசிக்கும் பொழுதும் தேவன் ஒரு புதிய புதிய வெளிப்பாடுகளை இந்த சங்கீதத்தின் மூலமாக தேவன் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த சங்கீதம் 23வது சங்கீதம் முதல் எதை குறிக்கிறது என்று சொன்னால், 1வது வசனத்திலிருந்து நீங்கள் 6வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது இந்த சங்கீதம் எதனுடைய அடிப்படையில் தாவீது எழுதுகிறார் என்று சொன்னால், தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியாகவும் ஆண்டவரை ஒரு மேய்ப்பராகவும் நினைத்து இந்த சங்கீதத்தை தாவீது எழுதுகிறது. இந்த வசனத்தில் நம்ம படிக்கிறது மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ தாவீது எப்படி ஒரு நல்ல ஒரு மேய்ப்பராக தன்னுடைய ஆடுகளுக்கு அவர் காணப்பட்டாரோ, அவர் காணப்படுகிறாரோ, அதே போல ஆண்டவரும் எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் என்பதை உணர்த்தும்படியாக, ஜனங்களுக்கு சொல்லும்படியாக, அல்லது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக, நான் எப்படி என்னுடைய ஆடுகளுக்கு ஒரு நல்ல ஒரு மேய்ப்பனாக நான் காணப்படுகிறேனோ, அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு ஆட்டை போல காணப்படும் போதெல்லாம் அவர் எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பராக இருந்து என்னை வழிநடத்தினார் என்பதை தான் இந்த சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. பொதுவாக அநேக இடங்களிலே, சங்கீதங்களில் மாத்திரமல்ல, வேதாகமத்தில் அநேக இடங்களிலே தேவனை தன் ஒரு மேய்ப்பராகவும் அவருடைய பிள்ளைகளை ஒரு ஆடுகளாகவும் அநேக இடங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறதே வேதத்தில் ஆங்காங்கே நம்ம வாசிக்க முடியும். பொதுவாக இந்த மேய்ப்பன் என்று சொல்லப்படுகிறது ஒரு கண்காணியானவன் என்பதற்கு ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. அல்லது உங்களுக்கு புரிய வேண்டும் என்று சொன்னால், ஒரு சூப்பர்வைசர்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு முதல் அதிகாரி அல்லது ஒரு பாதையில் நடத்துகிறவர்கள் அப்படின்ற ஒரு அடையாளத்தை இந்த மேய்ப்பன் என்ற வார்த்தை கொண்டுள்ளது. அல்லேலூயா. அப்போ தன்னுடைய ஜனத்தை ஆண்டவர் ஆடுகளாக பாவித்து அவர் ஒரு மேய்ப்பராக பிரதிபலிக்கிறதே வேதாகமத்தில் அநேக இடங்களில் நம்மால் வாசிக்க முடியும். இந்த மேய்ப்பன் என்கிற வார்த்தைக்கு அநேக இடங்களில் முக்கியத்துவத்தை கொடுக்கிறதே வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். நீங்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது கூட முதலாவது தேவதூதன் யாருக்கு காட்சி அளித்து இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் சொல்லுகிறதை நீங்கள் லூக்கா 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்க முடியும். முதல்ல இயேசு கிறிஸ்து பிறந்த மாத்திரத்தில் மந்தைகளை மேய்த்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்களுக்கு தான் இந்த தேவதூதர் காட்சி அளித்து இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்கிறதை அறிவித்தார்கள் என்று சொல்லி இந்த லூக்காவிலே வாசிக்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பந்தி இருக்கிற சமயத்தில் தன்னை மறுதலித்த பேதுருவினிடத்தில் ஆண்டவர் கேட்ட ஒரு 3 கேள்விகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயா, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயா. 3 இடங்களில் நீங்கள் யோவான் 21வது அதிகாரம் 15, 16, 17 இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது சீமோன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வியாக அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, என்னுடைய ஆடுகளை நீ
மேய்ப்பாயா, என்னுடைய ஆடுகளை நீ மேய்ப்பாயா, என்னுடைய ஆடுகளை நீ மேய்ப்பாயா என்று சொல்லி மூன்று தரம் ஆண்டவர் பேதுருவினிடத்தில் கேள்விகளாக கேட்கிறதை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அதாவது, இவ்வளவு நாள் என்னுடைய ஜனத்திற்கு நான் ஒரு மேய்ப்பனாக நான் இருந்தேன், நான் பரலோகத்திற்கு சென்ற பிறகு என்னுடைய ஆடுகளை மேய்க்கிற ஒரு நல்ல மேய்ப்பனாக நீ இருப்பாயா என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்கிறதை அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தாவீதை குறித்து தேவன் சொல்லுகிற பொழுது, தாவீதை குறித்து தேவன் வேதாகமத்தில் சொல்லுகிற பொழுது நீங்கள் வாசிங்க. சங்கீதம் 78வது சங்கீதம் 70வது வசனத்திலிருந்து வாசிங்க. சங்கீதம் 78:70. சங்கீதம் 78வது சங்கீதம் 70வது. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். தாவீதை குறித்து தேவன் சொல்லுகிற பொழுது அவர் சொல்றாரு, தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டார். எந்த இடத்துல தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்து. தாவீதை எந்த இடத்திலிருந்து தேவன் தெரிந்தெடுக்கிறார், எந்த இடத்துல இருந்து தாவீதை தேவன் முன்குறிக்கிறார் என்று சொன்னால், ஆட்டு தொழுவத்தில் இருந்து தேவன் தாவீதை தெரிந்தெடுத்தார். அடுத்த வசனம், கறவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். யாரே? தாவீதை. தாவீதை ஆட்டு மந்தையிலிருந்து தேவன் தெரிந்து கொண்டு தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்களை, தன்னுடைய ஜனமாகிய பிள்ளைகளை மேய்ப்பதற்காக தேவன் மேய்ப்பனாக தாவீதை தெரிந்து கொண்டார் என்று தேவன் தாவீதை குறித்து சொல்லுகிறதை இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். அல்லேலூயா. ஒரு நல்ல மேய்ப்பனை ஆண்டவர் கண்டுபிடித்து, தாவீது என்கிற ஒரு நல்ல மேய்ப்பனை தேவன் கண்டுபிடித்து தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்களை நடத்தும்படியாக தேவன் அவரை முன்குறித்தார் என்று சொல்லி இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதே போல தாவீது ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது, எப்படி ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்லும் பொழுது, என்னுடைய மந்தை மேய்க்கும்படியாக நான் தாவீதை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னாரோ, அதே போல இப்பொழுது தாவீது ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது சங்கீதம் 81 வாசிக்கும் பொழுது, சங்கீதம், இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தை போல நடத்துகிறவரே, செவி கொடும், பிரகாசியும். அல்லேலூயா. இப்ப தாவீது ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேலின் மேய்ப்பரே. இஸ்ரவேலர் என்று சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அர்த்தம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அர்த்தம், கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் என்று அர்த்தம். அப்பொழுது ஆண்டவரை குறித்து தாவீது சொல்லும் பொழுது சொல்றார், நீர் உம்முடைய ஜனத்தை மேய்க்கிற ஒரு நல்ல மேய்ப்பராக நீர் அவர்களை நடத்தி கொண்டு வருகிறீர் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்ப யாரை தேவன் நடத்தி கொண்டு வருகிறார் என்று சொன்னால், யாருக்கு ஒரு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளுக்கு. யாருடைய பிள்ளைகள்னா, நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு குடும்பத்திற்கு எப்படி ஒரு குடும்பத்தினுடைய தலைவர் எப்படி அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிறாரோ, அல்லது ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு கம்பெனிலேயோ ஒரு ஹெச்ஆரோ அல்லது ஒரு மேனேஜரோ எப்படி அந்த கம்பெனியை நேர்த்தியாய் ஒரு பாதையில் நடத்தி கொண்டு போகிறார்களோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பராக இருந்து நம்மை ஒரு நல்ல பாதையில் நடத்துகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஒரு ஆட்டு மந்தையை போல காணப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அவர் நமக்கு ஒரு நல்ல
மேய்ப்பராக காணப்படுகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆட்டுக்குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அது முகத்தை பார்த்தாலே ரொம்ப பரிதாபமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாய் அந்த முகம்தான் இருக்கும், ஒரு நரி அந்த முகம் தான் இருக்கும். ஆனால் அந்த ஆட்டை பார்க்கும்போது மாத்திரம் கொஞ்சம் ஒரு பரிதாபமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது நீங்கள் அந்த ஆட்டை அதிகமாக கோவப்பட்டு நீங்கள் அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க. சில நேரத்தில் அது முட்டி சண்டை போட்டுக்கும். ஆனால் நிறைய சூழ்நிலைகள் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதலாக இருக்கும். அது நீங்கள் அந்த ஆடு மேய்க்கிறவர்களை கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்டுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு இடத்துல அவைகளை மேய்த்து கொண்டு போவாங்க. அதுக்கு என்ன தேவையோ, அதற்கு என்ன காரியம் வேண்டுமோ, அது என்ன உணவு கொடுக்க வேண்டுமோ, அப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு இடத்துல அவைகளை என்ன செய்வாங்க, மேய்த்து கொண்டு போவாங்க. அப்போது ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டியை போல காணப்படுகிறோம். ஆண்டுடைய பார்வைக்கு நம்மலாம் எப்படி இருக்கிறோம்? சத்தமாக சொல்லுங்க. ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் அப்போ நமக்கு யாரு? ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு திடீர்னு ஒரு மைண்டில் ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. என்ன அவருக்கு தோன்றுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த ஆட்டை நம்ம எவ்வளோ அழகாக நம்ம மேய்த்து கொண்டு போகிறோம், நல்ல ஒரு புல்லுள்ள இடங்களில் நம்ம மேய்த்து கொண்டு போகிறோம், நல்லா அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் நம்ம விடுகிறோம். அதே போல் நான் திரும்பி பார்க்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஆண்டவர் என்னை ஒரு நல்ல மேய்ப்பராக இருந்து என்னை இம்மட்டுமா என்னை மேய்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த குறைவும் இல்லாதபடிக்கு ஒரு மேய்ப்பன் எப்படி தன்னுடைய ஆடுகளுக்கு அவன் பராமரிக்கிறானோ, ஒரு ஆட்டுக்குட்டிக்கு தேவையானவைகளை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவன், நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இருக்கிற எல்லா விலங்குகளும் வேட்டையாடி சாப்பிடும். கோழி உட்பட நீங்கள் எதோ போனீங்கன்னா அது போய் கொத்தி அது சாகடித்து எலியவோ எதோ சாகடி சாப்பிடும். நான் அந்த ஆடு வேட்டையாடி சாப்பிடாது, அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது மேய்ப்பன் கொடுக்கறது தான் சாப்பிடும். அது மேய்ப்பன் எந்த இடத்திற்கு மேய்த்து கொண்டு போகிறானோ அந்த இடத்திற்கு தான் அது போகும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியா இருக்கிறார்னா ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை குறித்த அநேக பாரங்களை அவர் வைத்திருக்கிறார். நம்மை குறித்ததான அநேக திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார். இந்த ஆடுகளை நான் எப்படி மேய்க்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல ஒரு திட்டங்களையும் தீர்மானங்களையும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்வார். நீங்கள் 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது அவன், இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன். ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆடினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆட்டுக்குட்டினுடைய மந்தைகள் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா சிதறுண்டதாய் காணப்படும். நீங்கள் ரோட்லலாம் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த ஆடுகள் எல்லாம் மேய்த்து கொண்டு போகிற பொழுது சில ஆடுகள் அங்கே இங்கே மேய்க்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு குச்சை வச்சு ஒரு பாதையில் அவைகள் சிதறி போகாதபடிக்கு ஒரு குச்சை வச்சு அது மேய்த்து கொண்டே இந்த மேய்ப்பன் போவான். அப்போ ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாதபடிக்கு இவர்கள் ஆட்டு மந்தை போல இருக்கிறபடினால இவர்கள் சில கஷ்டங்கள் வேதனைகள் வருகிற பொழுது இவர்கள் சிதறுண்டு போகிறார்கள். தாங்கள் என்ன பாதையில் நடத்தி கொள்ள வேண்டும் என்று இவர்களுக்கு தெரியாதபடியினால இவர்கள் சிதறுண்டு கிடக்கிறதை நான் காண்கிறேன். அப்பொழுது கர்த்தர், இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவன் தன் வீட்டிற்கு சமாதானத்தை திரும்பி போகல என்று அவர் சொன்னார். சிதறுண்டு கிடக்கிறவர்களை பார்த்து, சிதறுண்டு இருக்கிற இந்த ஆட்டுக்குட்டிகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவர்களுக்கு எஜமானன் இல்லாதபடினால, இவர்களுக்கு மேய்ப்பன் இல்லாதபடியினால இவர்கள் சிதறுண்டு இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாரும் தங்களுடைய வீட்டிற்கு சமாதானத்தோடு போய் இருப்பார்கள் என்று அவர்களுக்கு சொன்னார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கூட நீங்கள் மத்தேயு 9வது அதிகாரம் 36வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது, அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும்
சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆட்டு மந்தைக்கு மேய்ப்பன் இல்லை என்று சொன்னால் அந்த ஆட்டு மந்தை எப்படி காணப்படும் என்றால் தோய்ந்து போனதாயும் சிதறப்பட்டதாயும் காணப்படுகிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் தோய்ந்து போனதாயும் சிதறுண்டு ஒரு வாழ்க்கை நம்முடைய ஜீவியத்தில் காணப்படும் போதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில் இம்மட்டுமாய் தேவன் நம்மை நடத்தினார் என்று சொல்லுகிறதை காட்டிலும் இம்மட்டுமாய் ஆண்டவர் என்னை மேய்த்து கொண்டு வந்தார் என்பது தான் அது கரெக்டான ஒரு வார்த்தையாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை மேய்த்து கொண்டு வந்தார், என்னை நல்ல பாதையில் என்னை மேய்த்தார், சமமான வழியில் என்னை கொண்டு வந்தார். நான் எப்பெல்லாம் சிதறுண்டு போகப்படுகிறேனோ, நான் எப்பெல்லாம் தோய்ந்து போகிறேனோ, அப்பெல்லாம் இந்த மேய்ப்பன் என்னை ஒரு நல்ல இடத்துல என்னை மேய்க்கிறவராய் என்னை காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த வாரத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பராய் இருந்து, உங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பராய் இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் உங்களை ஒரு நல்ல இடத்துல ஆண்டவர் உங்களை மேய்க்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மேய்ப்பன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஒரு 4 காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது, நம்மை மேய்த்து கொண்டிருக்கிற நம்முடைய மேய்ப்பன் ஆடுகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால், முதலாவது அவர் நம்மை போஷிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த மேய்ப்பன் நம்மை முதலாவது போஷிக்கிறவராய் இருக்கிறார். வாசிங்க சங்கீதம் 23வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 23வது சங்கீதம் 2வது வசனம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் இந்த ஆடுகளை எப்படி மேய்க்கிறார் என்று சொன்னால், எப்படி போஷிக்கிறார் என்று சொன்னால், அவர்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது அவர் சொல்கிறாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். அப்போ அவர் மேய்த்து கொண்டிருக்கிற இடம் எப்படிப்பட்டதான இடமாக இருக்கிறது? மரண இருள், மரண இருள். 2வது, பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும். இந்த வசனத்திற்கு மேலே வாசிக்கும் பொழுது தாவீது சொல்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. நான் மேய்க்கும் பொழுது என்னுடைய சுயத்தில், என்னுடைய சுயமாய் நான் நடக்கும் பொழுது, தாவீது இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். வசனத்தை சொல்லும் பொழுது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சிடேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய், அவர் என் ஆத்துமாவை தேற்றி நம்ம நீதியின் பாதையில் நடத்துகிறார், அவர் என்னை நடத்துகிறார் சொல்லிட்டு கடைசி அவர் சொல்லும் பொழுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில். இம்மட்டுமாய் ஆண்டவர் என்னை நடத்தும் போது புல்லுள்ள இடங்களை நடத்தினார். இம்மட்டுமாய் ஆண்டவர் என்னை நடத்தும் பொழுது அமர்ந்த தண்ணீர் என்னை நடத்தினார். ஆனால் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே போனேன், அவர் என்னை நடத்தலை. அவர் என்ன மரண இருளின் பள்ளத்தாக்கில் கொண்டு போல, நான் என்ன செய்தேன்? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் போனேன். அல்லேலூயா. அப்பொழுதும் அவர் என்னை போஷிக்கிறவராய் இருந்தார். அல்லேலூயா. அப்பொழுதும் அவர் என்னை போஷிக்கிறவராய் இருந்தார். ஒரு ஆடு பசியாய் இருக்கும் பொழுதெல்லாம் அந்த மேய்ப்பன் ஆட்டுக்கு வேண்டியவைகளை எப்படி நேர்த்தியாய் இடத்திற்கு அவைகளை கொண்டு சென்று மேய்த்து அவைகளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறானோ, அதே போல நம்முடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மை போஷிக்கிறவராய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில சூழ்நிலைகளிலே கடந்த மாதங்களிலோ கடந்த வருடங்களோ அல்லது நம்ம நடந்து வந்த பாதைகளாக நினைக்கும் பொழுது பசியினால் ஆண்டவர் சில நேரங்களில் நம்ம நடத்தினாலும், நான் சொல்லுவேன், இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் நம்மை திருப்தியாய் நடத்தியிருக்கிறார். அல்லேலூயா. யாருமே சொல்ல முடியாது என் வீட்டில் அரிசி இல்லை, என் வீட்டில் எதுவுமே இல்லை, என் வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் என் மேய்ப்பர் என்னை நல்ல போஷித்து என்னை நடத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் போஷித்தார். ஒரு மேய்ப்பன் எப்படி ஆடுகளை போஷிக்கிறாரோ அதே போல் நீங்கள் யாத்திராகும் 16:4 வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்திரத்தில் போஷித்தார்.
1 ராஜாக்கள் 17:6 வாசிக்கும் பொழுது எலியா தீர்க்கதரிசியை காகத்தின் மூலமாக போஷித்தார். காகத்தின் மூலமாக போஷித்தார். 1 ராஜாக்கள் 17:14 வாசிக்கும் பொழுது சாரிபாத் விதவையை தேவன் போஷித்தார். நீங்க மத்தேயு 14வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 5000 புருஷர்களுக்கு தேவன் அப்பத்தை கொடுத்து அவர்களை போஷித்தார். 5000 புருஷருக்கு மேற்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்களை தேவன் போஷித்தார். எங்கெங்கெல்லாம் ஆண்டவரை நம்பி இருக்கிறார்களோ, எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் மீது சார்ந்து இருக்கிறார்களோ, அவர்களை எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்தாரு? போஷித்தார். ஹல்லேலூயா. அதனால்தான் தாவீது சொல்றாரு, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்மை கவனிக்கணும். ஆண்டவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். விட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்? சாப்பிடும் போது சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தட்டில் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? இப்போ அம்மந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விட்ட பிறகு என்ன பண்ணுவீங்க? ஆமாம், ஆண்டவர் எடுத்து ஊட்டிலாம் விட மாட்டார். நல்ல போஷிக்கிற பாதையை காமிப்பார், நல்ல வேலையை கொடுப்பார், நல்ல சம்பாதியத்துக்குரிய வழிவாசல்களை திறப்பார். அதை நம் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொன்னது போல அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி போஷிக்கிறார் என்று சொன்னால், இன்னொரு வசனத்தில் தாவீது 34வது சங்கீதம் 10வது வசனத்தில், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவே படாது. ஆண்டவர் நம்மை அப்படியாக போஷிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 81:16 வாசிக்கும் பொழுது, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். எப்படி போஷிப்பாரா? உச்சிதமான கோதுமைன்னா என்னது? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, நம்பர் 1 குவாலிட்டியான ஒரு கோதுமை கொடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை போஷிக்கிறார். இந்த மேய்ப்பை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற நன்மை என்ன தெரியுமா? நம்மை போஷிக்கிறார். ஹல்லேலூயா. 2வது, இந்த மேய்ப்பை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 23:3 வாசிங்க. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை. 2வது, அவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். 1வது ஃபர்ஸ்ட் நம்மை போஷிக்கிறாரு, 2வது நம்மை வழி நடத்துகிறார். நல்ல பாதையிலே, நீதியின் பாதையிலே அவர் நம்மை நடத்துகிறார். இம்மட்டுமாய் நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை எப்படி நடத்துவார்னா, நீதியின் பாதையிலே நடத்துகிறார். இம்மட்டுமாய் நடத்தின தேவன் இனிமேல நம்மை நடத்துகிற பாதை எப்படிப்பட்டதான பாதையாக இருக்குன்னா, நீதியின் பாதையில் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 32வது சங்கீதம் 8வது வசனத்தில், அவர் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். என்ன வழியில் நடக்கணும், உனக்கு என்ன ஆலோசனை வேண்டும், நீ என்ன பாதையில் நடத்தி செல்ல வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறபடினால அந்த பாதையில் ஆண்டவர் நம்மை நடத்துவார். சில நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகிடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, என்ன படிக்கிறதுன்னு தெரியல, என்ன நாளைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிற ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை நல்ல பாதையில் நடத்துவேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை உனக்கு நான் போதிப்பேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். எது வரைக்கும் ஆண்டவர் என்னை நடத்துவார் என்று சொன்னால், சங்கீதம் 48வது சங்கீதம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலையிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை மரண பரியந்தம் நடத்துவார். நீங்க சாகர வரைக்கும் ஆண்டவர் உங்களை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
எந்த பாதையில் நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், ஒரு நல்ல ஆலோசனையை கொடுத்து ஆண்டவர் நம்மை அற்புதமாய் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் ஒரு மேய்ப்பன். எப்பெல்லாம் ஆடு சிதறுண்டு போகிறதோ, எப்பெல்லாம் ஆடு வழி தப்பி போகிறதோ, அந்த பாதையில் போகாதே என்று சொல்லி எப்படி ஆட்டை நேர்த்தியான ஒரு பாதையில் இந்த மேய்ப்பன் நடத்தி கொண்டு செல்லுகிறானோ, அதே போல சில சூழ்நிலைகள் சத்துரு நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும்போது, நெருக்கங்கள், போராட்டங்கள், தவிப்புகள், இப்படிப்பட்டதான பாதைகள் வருகிற பொழுது அந்த பாதையை விட்டு விலகி நம்ம போகிற நேரத்தில் ஆண்டவர் ஒரு நல்ல பாதையை நமக்கு போதித்து அவைகளிலே நம்மை நடத்தி செல்லுகிற ஒரு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டையில் நடத்துவார். எப்படி நடத்துகிறார் பாருங்க. ஆட்டுக்குட்டியானவர் இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று அண்டையிலே நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்முடைய கண்ணீரை துடைத்து அந்த ஜீவ ஊற்று உள்ள ஒரு பாதையில், ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு பாதையில் மரணம் வரைக்கும் நம்மை நடத்தக்கூடிய ஒரு நல்ல மேய்ப்பராய் நமக்கு காணப்படுகிறார். அல்லேலூயா. இந்த மேய்ப்பர் நம்மை போஷிக்கிறவர், இந்த மேய்ப்பர் நம்மை வழி நடத்துகிறவர். 3வது சங்கீதம் 23:4வது வசனத்தை வாசிங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவர் நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த மேய்ப்பன் 3வது நமக்கு செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? நம்மை தேற்றுகிறவர், நம்மை தேற்றுகிறவர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்மை தேற்றக்கூடிய வார்த்தைகள் சொல்லுகிறவர்கள் சொற்பமானவர்கள். ஏதாவது ஒரு கஷ்டத்தை போய் சொல்லும் பொழுது நம்ம தேற்றக்கூடிய வார்த்தைகள் சொல்லுகிறவர்கள் ரொம்ப சொற்ப பேர் தான். தாவீது அதை அறிந்தவர். சொந்த ஜனங்களால் பகைக்கப்படும் போதெல்லாம் தேற்றரவற்ற ஒரு சூழ்நிலை தாவீதுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை, என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி தாவீதினுடைய வாழ்க்கையில் அவன் ராஜாவாய் இருந்த சமயத்திலேயே அவன் அநேக இடங்களிலே தன்னுடைய ஜனத்தினால் பகைக்கப்படும் பொழுது, தன்னுடைய குடும்பத்தாராலே பகைக்கப்படுகிற பொழுது அநேக இடங்களில் தாவீது வருத்தத்தோடு சொன்ன வார்த்தை, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை. ஆனால் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற தாவீது சொல்கிறாரு, உடைய கோலும் உடைய தடியும் என்ன தேற்றும். நீங்கள் என்ன தேற்றுவீங்க. எப்படி தெரியுமா தேற்றுவார்? ஏசாயா 66:13 சொல்லுகிறது, ஒருவனே தன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். இந்த உலகத்தில் சில சமயங்களில் நம்முடைய இருதயம் உடைக்கப்படும் பொழுது, வேதனை நிறைகிற பொழுது, பாடுகள் பெறுகிற பொழுது நம்மை தேற்றுவார் ஒருவருமே இல்லாத சமயத்தில் இந்த மேய்ப்பன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் என்னை தேற்றுகிறவராக இருக்கிறார். சரி விட்டுரு, பரவாயில்ல, பார்த்துக்கலாம், நான் இருக்கிறேன், உனக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மை தேற்றுகிற ஒரு மேய்ப்பர் இருக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அல்லேலூயா. எங்கள் பவுல் கொரிந்தியருக்கு சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார் பாருங்க. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னால், கொரிந்தியர் பட்டணத்தில் உள்ள ஜனங்களுக்கு எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, சகலத்திலும் இரக்கங்களின் பிதாவுமாக சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிற அவர் எப்படிப்பட்ட தேவன் ஆரம்பிக்கிறார்னா, ஆறுதலின் தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவன்? ஆறுதலின் தேவன். நீங்கள் கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து நீங்கள் அழுதீங்க அப்படின்னு சொன்னால்
அவர் உங்களை தேற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை ஆறுதல் படுத்துகிறவராய் இருந்தார். தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிங்க. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிறத ஆறுதினாலே, அவர் சொல்றாரு பாருங்க, எந்த உபத்திரவலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்க. அல்லேலூயா சொல்றாரு. நல்லா கவனிக்கணும் இந்த வசனத்தில். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே, ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறதுனால, அந்த மேய்ப்பர் எங்களை ஆறுதல் படுத்துகிறதுனால, எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் நாங்கள் அகப்படுகிற பொழுது, எந்த உபத்திரவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது, எந்த பாடுகள் எங்களிடத்தில் நாங்கள் அகப்படுகிற பொழுது, அவர் சொல்கிறாரு, அகப்படுகிற பொழுது நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும், எங்களுக்கு வருகிற சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, எனக்கு உபத்திரம் வரலன்னு சொல்லலை, எனக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களிலும் யார் எனக்கு ஆறுதல்? அவரே எனக்கு ஆறுதல். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு உபத்திரம் வருகும் போதெல்லாம் நமக்கு ஆறுதல் செய்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒருவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. அதுக்கு விளக்கத்தை சொல்றாரு பாருங்க. 5வது வசனத்தை வாசிங்க. எப்படி எனில், கவனிங்க, கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல, கவனிங்களேங்க, கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களில் அதிகமாக என்ன செய்து பெருகி கொண்டிருக்கிறது. அதிகமான பாடுகள் எங்களில் பெருகி கொண்டு இருக்கிறது போல, கிறிஸ்துவினால் எங்களுக்கு ஒரு பக்கம் பாடுகள் பெருகிறது, இன்னொரு பக்கம் என்ன ஆகுது? ஆறுதல் பெருகுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, எனக்கு எவ்வளவு பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் எனக்கு பெருகி கொண்டே இருக்கிறதோ, ஒரு புறம் அவரால் எங்களுக்கு ஆறுதலும் பெருகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நான் பாடுபடுகிற போதெல்லாம், நான் கண்ணீர் விடுகிற போதெல்லாம் அவர் என்னை ஆறுதல் படுத்தி கொண்டே இருக்கிறார். வேதனைப்படும் போதெல்லாம் அவர் என்னை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் என்னுடைய நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனாதான் தாவீது சொல்றார், உம்முடைய கோலோ உம்முடைய தடியை என்ன செய்து தேற்றி கொண்டிருக்கிறது. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நான் கிடந்தாலோ உம்முடைய கோலும் உம்முடைய தடி என்னை தேற்றுகிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறவர்கள் நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஒரு புறம் உங்களுடைய வாழ்க்கையில பாடுகளும் பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் பெருகிற பொழுது நீங்கள் அதன் மீது நோக்கமா இல்லாதபடிக்கு, இன்னொரு புறம் கர்த்தருடைய ஆறுதலும் பெருகி கொண்டிருக்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இவ்வளவு பாடுகளை நீங்கள் அனுபவித்தோம், இவ்வளவு உபத்திரவங்களை நீங்கள் அனுபவித்தோ, இன்றைக்கு நீங்கள் ஜீவனோடு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா அவருடைய ஆறுதல் உங்களுடைய இடத்துல பெருகினபடியினால தான் இவ்வளவு பாடுகள் பட்டோம், இவ்வளவு வேதனைகள் பட்டோம், உபத்திரவங்கள் பட்டோம், வியாதிகள் பட்டோம், கண்ணீர்களை நீங்கள் அனுபவித்தோம். அவருடைய ஆறுதல், அவருடைய தேறுதல் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டபடியினால தான் இன்றைக்கு வரைக்கும் நாம் ஜீவனோடு காணப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றாரு, அவருடைய கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு வருகிற சகல பாடுகளிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல். அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை பேர் நம்புறீங்க, கர்த்தர் தான் எனக்கு ஆறுதல், கர்த்தர் தான் எனக்கு ஆறுதல் செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது கடைசியாக சங்கீதம் 23:5 வாசிங்க. சங்கீதம், என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினி, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மேய்ப்பன் என்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். முதலாவது சொல்லுங்க, இந்த மேய்ப்பர் என்னை போஷிக்கிறார், வழி நடத்துகிறார், என்னை தேற்றுகிறாரு, என்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. பாருங்களேன், தாவீது சொல்றாரு, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னை தேவன் என்னை பெருக பண்ணினார், நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார்.
எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னு சொன்னால், என் சத்துருக்களுக்கு முன்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை பரியாசமாய் பார்த்த, நம்மை ஏளனமாய் பார்த்த, நீ வாழ்க்கையில் உருப்படவே மாட்டேன்னு சொன்ன, நீலாம் எங்கே முன்னுக்கு வருவேன்னு சொன்ன நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாகத்தான் நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்றார், என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தி, நீர் எனக்கு ஒரு பந்தி. பந்தி என்று சொல்லப்படுகிறது சகல விதமான ஆசீர்வாதத்தை அது குறிக்கிறது. பந்தி என்று சொல்லப்படுகிறது சகல விதமான நன்மையை குறிக்கிறது. யாருக்கு முன்பதாக தேவன் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொன்னால், யாருக்கு முன்பதாக தேவன் உங்களுக்கு ஒரு பந்தியை தேவன் வைக்கிறார் என்று சொன்னால், உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏதோ உள்ளே கூட்டிகிட்டு போய் கதை சாத்திட்டு உங்களுக்கு மட்டும் தனியாக ஆண்டவர் தட்டில் போட்டு போஷிக்கிறவர் அல்ல. சத்துருக்கள் முன்பதாக பெரிய வாழை இலையை வைத்து ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவர்களுடைய கண் பார்க்கும்படியாக உங்களை ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினீர். நிரம்பி வழிகிறது. எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரோ அங்கெல்லாம் நிரம்பி 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 வழிஞ்சது, அங்கெல்லாம் நிரம்பி வழிந்தது. அல்லேலூயா. கானாவூர் கல்யாணத்தில் ஒரு குறைவு வருகிற பொழுது தேவன் அந்த திராட்சை ரசத்தை தண்ணீரை ஆசீர்வாதமாய் மாற்றின, நிரம்பி வழிந்தது. 5 அப்பம் 2 மீனை 5000த்திற்கு மேற்பட்டவர்கள் போஷித்து மீதி எத்தனை கூடைகள் மீந்து எடுத்தார்கள். அப்படி விதமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அதனால தான் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லுகிற பொழுது, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார். அல்லேலூயா. அநேக பேரை தேவன் ஆசீர்வதித்தார். முதலாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆதாம் ஏவாள். அவர்களை தேவன் படைத்து என்னன்னு ஆசீர்வதித்தார்? பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நோவாவையும் அவங்களுடைய புத்தர்களை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இஸ்ரவேல் ஜனங்க, யோபு, தாவீது, சாலமோன், ரூத்து, மரியாள் எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆசீர்வதித்தார். அவர்களை தேவன் பழுகி பெருகும்படியாய் தேவன் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மேய்ப்பன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை என்ன செய்கிறார் என்று சொன்னால், நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சாப்பாட்டுக்கு குறைவில்லாதபடிக்கு ஏதோ ஒன்று ஆண்டவர் கொடுத்து என்ன பண்ணுறாரு? இம்மட்டுமாய் நம்மை போஷித்து வந்தார். இனிமேல் நம்மை போஷிப்பார். இம்மட்டுமாய் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்தவர் இனிமேல் நம்மை வழிநடத்துவார். இம்மட்டுமாய் நம்மை தேற்றினவர் இனிமேல் நம்மை தேற்றுவார். இம்மட்டுமாய் நம்மை ஆசீர்வதித்தவர் இனிமேல் நம்மை, இந்த மேய்ப்பன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த 4 காரியம்: போஷித்தாரு, வழிநடத்தினாரு, தேற்றினாரு, ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நமக்கு எப்படிப்பட்டதான ஒரு மேய்ப்பர் இருக்கிறார் தெரியுமா? ஒரு நல்ல மேய்ப்பர். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல மேய்ப்பர். நமக்கு எப்படிப்பட்ட மேய்ப்பர்? நல்ல மேய்ப்பர். அல்லேலூயா. யோவான் 10:11 வாசிங்க. யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனம். நானே நல்ல மேய்ப்பன். ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆடு மேய்க்கிறவங்களாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? எந்த ஒரு மேய்ப்பனாச்சும் ஆட்டுக்காக உயிரை கொடுத்துருக்கிறானா? இல்லை. நம்மை மேய்க்கிறவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்மை மேய்த்து கொண்டு வந்தவர் நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். என்ன தான் சொல்கிறாரு? நானே
நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நீங்கள் வசனத்தெல்லாம் வீட்டில் போய் நீங்கள் தியானித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பராக இருந்து இம்மட்டுமாய் நம்ம ஒரு நல்ல பாதையில் நம்மை மேய்த்து கொண்டு வந்தார். நல்ல பாதையில் நம்மை மேய்த்து கொண்டு வந்தார். எல்லா சூழ்நிலையிலும் ஆடுகளை போல் எப்பெல்லாம் நம்ம சிதறுண்டு படுகிறோமோ, ஆடுகளைப் போல எப்பெல்லாம் நம்ம வழி தப்பி காணப்படுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை ஒரு நல்ல மேய்ப்பராக இருந்து நம்மை மேய்த்தார். அல்லேலூயா. எழுந்து நின்று நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஒரு நல்ல மேய்ப்பராய் மட்டுமா என்னை மேய்த்திரு, நல்ல மேய்ப்பராய் என்னை மேய்த்திரு. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சங்கீதத்தில் சொல்லுகிறது போல, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்செடியேன் என்ற வார்த்தைக்கு எனக்கு எந்த குறையுமே இல்லை. நான் சொல்லுவேன், இந்த வாரத்தில் தேவன் நமக்கு எந்த குறைவில்லாதபடிக்கு ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார், நம்மை போஷிக்க போகிறார், நம்மை வழி நடத்த போகிறார். ஆண்டவர் நம்மை ஆறுதல் செய்ய போகிறார், நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை நல்ல பாதையில் நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையில் செய்யுங்க. இப்ப இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.